தமிழகம் முழுவதும் 664 இடங்களில் ஏற்பாடு செய்து அதில் ஏழை எளிய மக்கள், தொழிலாளிகள் வயிறார மலிவு விலையில் அவர்கள் உணவறிந்து வந்தார்கள். அப்படிப்பட்ட அம்மா உணவகம் விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு சரியான முறையிலே செயல்படவில்லை. அம்மா உணவகத்திற்கு தரமான பொருட்கள் கொடுக்கப்படவில்லை. அதனால் தரமான உணவு தயாரித்து வழங்க முடியாத இருந்த காரணத்தினால் அம்மா உணவகத்திற்கு வருகை தருகின்றவருடைய எண்ணிக்கை குறைந்தது. அதோடு அம்மா உணவகத்தில் பணி செய்த பணியாளர்கள் பாதி அளவு குறைக்கப்பட்டு விட்டார்கள். சென்னையிலே சுமார் 407 அம்மா உணவகங்கள் செயல்பட்டு வந்தன. விடியா திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு 19 அம்மா உணவகங்களை மூடிவிட்டார்கள். நேற்றைய தினம் என்று கருதுகிறேன், முதலமைச்சர் அவர்கள் அம்மா உணவகத்திற்கு ஆய்வு செய்வதாக அறிவித்துவிட்டு சென்று அங்கே உணவை அருந்தி சோதனை செய்திருக்கின்றார். இந்த சோதனையை 3 ஆண்டு காலம் ஏன் செய்யவில்லை? இந்த விடியா திமுக ஆட்சி ஏற்பட்ட பிறகு அம்மா உணவகத்தை சரியான முறையிலே நிர்வகிக்கவில்லை. இதனால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டவாறு தரமான உணவு மக்களுக்கு வழங்காத சூழ்நிலையிலே, தரமான பொருட்கள் வழங்காத காரணத்தினாலே தரமான உணவு வழங்க முடியவில்லை. முழுமையான பணியாளர்கள் இல்லாத காரணத்தினாலே அவர்கள் தரமான உணவை வழங்க முடியவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மக்களிடத்திலே இந்த அம்மா உணவகத்திற்கு மிகுந்த வரவேற்பு இருந்த காரணத்தினால் இன்றைக்கு வேறு வழி இல்லாமல் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அம்மா உணவகத்தை சென்று ஆய்வு செய்து போல ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகின்றார். உண்மையிலேயே அம்மா உணவகத்தின் மீது அக்கறை இருந்தால் கடந்த 3 ஆண்டுகளில் பலமுறை சோதனை செய்திருக்க வேண்டும், அல்லது அமைச்சர்களாவது சோதனை செய்திருக்க வேண்டும். அது எப்படி இயங்குகின்றது என்பதையெல்லாம் 3 ஆண்டு காலம் கிடப்பிலை போட்டுவிட்டு இன்றைய தினம் போய் ஆய்வு செய்திருக்கின்றார். எத்தனை முறை முதலமைச்சர் அம்மா உணவகத்தை சென்று ஆய்வு செய்திருக்கின்றார், எத்தனை முறை அமைச்சர்கள் சென்று ஆய்வு செய்திருக்கின்றார்கள், எத்தனை முறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த அம்மா உணவகத்திற்கு சென்று ஆய்வு செய்திருக்கின்றார்கள் என்று பார்க்கின்ற பொழுது பத்திரிகையிலும் ஊடகத்திலும் வந்த செய்தி எதுவுமே இல்லை என்பதுதான் எனக்கு கிடைத்த தகவலின்படி. இன்றைக்கு அம்மா உணவகம் என்பது மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம், ஏழைகளுக்கு ஒரு வரப்பிரசாதம். அப்படிப்பட்ட அம்மா உணவகத்தை இவர்கள் கவனிக்காத காரணத்தால் மக்களிடத்திலே இந்த ஆட்சி மீது ஒரு வெறுப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஏழைகள் இவர்கள் மீது வெறுப்பு ஏற்பட்டிருக்கிறது, தொழிலாளர்களுக்கு ஒரு வித ஏற்பட்டிருக்கிறது. அதனால தான் அவர் போய் வேறு வழி இல்லாமல் பார்த்துருக்கார். நிதி இப்போ தான் ஒதுக்குனாங்க, 3 வருஷம் அதுக்கு சரியாக நிதி ஒதுக்கல, தரமான பொருட்கள் கொடுக்கலையே. அதனால் தரமான உணவுகள் தயாரித்து ஏழைகளுக்கு வழங்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது. சிறப்பாக செயல்பட்டதாகவும் பாராட்ட மனம் இல்லாமல் தான் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. சென்னை மேயர் குற்றச்சாட்டு. இதுவரைக்கும் சென்னை மேயர் எத்தனை அம்மா உணவகத்துக்கு போய் ஆய்வு செஞ்சுருக்காரு, சோதனை செஞ்சுருக்காரு, இதுக்கு முந்தி எவ்வளவு நிதி ஒதுக்கிட்டு இருக்காரு, ஏன் 19 அம்மா உணவகம் மூடுறாங்க, எவ்வளவு வருகை இருக்குது? ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, அம்மா உணவகத்திற்கு தேவையான பொருட்கள் தரமாக வழங்கப்பட்டது, தரமான உணவு தயாரிக்கப்பட்டு ஏழைகளுக்கு வழங்கப்பட்டது, முழுமையான பணியாளர்கள் இருந்தார்கள். இதனால் அதிகமான பேர் தொழிலாளிகள், ஏழைகள் அங்கே வந்து உணவு அருந்தி சென்றார்கள். இந்த விடியா திமுக ஆட்சி ஏற்பட்ட பிறகு நான் ஏற்கனவே குறிப்பிட்டவாறு இதில் அக்கறை செலுத்தாத காரணத்தினால் அதில் அம்மா உணவகத்திற்கு வருகிறவர்களே குறைஞ்சு போச்சு. இதய திட்டத்தில் பல்வேறு நன்மை இருக்கிறனால தான் கையெழுத்து போட்டாங்க. இந்தியாவில் இருக்கிற பூரா மாநிலத்திலும் போட்டாச்சு, நம்ம மாநிலம் மட்டும்தான் போடா இருந்தது.
இன்றைக்கு தமிழகத்தில் நான் அடிக்கடி உங்களை சந்திக்கின்ற பொழுது, பத்திரிகையாளர் சந்திக்கின்ற பொழுது, சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுதும், அறிக்கை விடுகின்ற பொழுதும் தொடர்ந்து நான் வலியுறுத்திட்டு வர்றேன். தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. பாலியல் வன்கொடுமை இப்படிப்பட்ட நிலைமை தான் தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கின்றது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 200 நாளில் 595 கொலைகள் நடந்து சரித்திரம் படைத்த அரசாக இந்த அரசு இருக்குது. வேற எதிலையும் சரித்திரம் படிக்கல. ஒரு தமிழகம் கொலை மாநிலமாக மாறி இருக்குது. மிகுந்த வேதனை அளிக்கிறது. இன்றைக்கு காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கிடைக்கவில்லை. சுதந்திரமாக அவள் செயல்படவில்லை. குற்றவாளிகளை முறையாக செய்து முடியாத ஒரு அவலநிலை தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கின்றது. பலமுறை ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக, என்னுடைய அறிவிப்பின் வாயிலாக தெரிவிச்சிருக்கிறேன், அறிக்கையின் வாயிலாக தெரிவிச்சிருக்கிறேன். ஆனால் இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால தான் இவ்வளவு கொலைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. எங்கே பார்த்தாலும் கஞ்சா போதை ஊடகத்தில் நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன். இந்த நடக்கிற கொலைகள்லாம் அதிகமாக இந்த கஞ்சா போதையில் அதனால் ஏற்படுற கொலைகள் தான் அதிகமாக இருக்குது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இன்றைக்கு கஞ்சா விற்காத இடமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் பள்ளிகள், கல்லூரிக்கு அருகில் அதிகமாக கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்குது. கஞ்சா விற்பனை அதிகமாக இருக்குது. இனியாவது இந்த அரசு அனைத்து கல்லூரி பகுதியிலும் காவலர்களை நிறுத்தி இன்றைக்கு அப்படி கஞ்சா விற்பனை கண்டுபிடித்து சட்ட நீதியாக தண்டிக்கப்பட்டால் தான் இந்த கஞ்சா விற்பனை நிறுத்த முடியும். இல்லாவிட்டால் இளைஞர்களும் மாணவர்களும் சீரழிந்து விடுவார்கள். நீங்க தான் ஒழிச்சிட்டு இருக்கிறீங்க. யாரும் ஒழிக்கல. யாருக்கிற ஒளி சொல்லுங்க, யாருன்னு பேரை சொல்லுங்க. யார் ஒழிக்கிறா? அவரு போனவரை பத்தி ஏங்க கவலைப்படுறீங்க? நீங்க அவர் சொல்லிட்டே இருப்பாங்க. எங்களுக்கு அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் சொல்றேன், இப்பொழுது ஊடகத்தின் நண்பரை பற்றி சொல்றேன், இனி இந்த கேள்வி கேட்காது. ஏற்கனவே நீக்கப்பட்டு விட்டோம். மீண்டும் அதை ஏன் கேட்டு உங்களுக்கு பத்திரிக்கை விறுவிறுப்பான செய்தி வேணும், அதுக்காக இந்த கேள்வி கேட்குறீங்க. அவர் சொல்லிட்டு போறார், அதை பற்றி எங்களுக்கு என்ன கவலை? இன்னும் சொல்ல நிறைய உதாரணம் சொல்லலாம், அதெல்லாம் சொல்லக்கூடாது. பார்த்து பண்ண யாருக்கு என்ன அது சொல்லக்கூடாது. ஆக அவர் சொல்வதற்காக நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதுங்களா? நாங்கள் இனிமேல் அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. மற்றவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஊடக நண்பர்களும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதாவது வேணுமெனே திட்டமிட்டு ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் விவாத மேடை வச்சுக்கிட்டு பேசுறது. ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எங்களை தான் பேசிக்கிட்டே இருந்தீங்க, எதிர்கட்சியாக வந்த பிறகு எங்களை பற்றி தான் பேசுகிறீங்க. திமுகவில் எவ்வளோ பிரச்சனை நடக்குது. ஆம்சம் கொலை, அதை பற்றி ஏதாவது ஊடகத்தில் ஒரு விவாத மேடை வச்சிங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு ரேஷன் கடையில் பாமாயில் பருப்பு, பருப்பு நிறுத்தப்படுவதாக உங்களுடைய பத்திரிகையிலே பார்த்தேன். அது ஏதாச்சும் விவாதம் மாட வைக்கிறீங்களா? கிடையாது. மக்களுடைய பிரச்சனையை சுட்டி காட்டி ஏதாவது விவாதம் மாட வைக்கிறீங்களா? எதுவுமே இல்லை. முழுக்க எப்போ பார்த்தாலும் அதிமுக தான். இருமலா அதிமுக, தும்புனா அதிமுக, இதுக்கு தான் ஒரு விவாதம் மேடை. இதனால என்ன பயன்? இதில் என்ன பயன் இருக்குது சொல்லுங்க. இதனால என்ன நாட்டு மக்களுக்கு பயன் சொல்லுங்க? நிறைய இருக்கு. இந்த ஆட்சியில் படுற அவலங்கள் கொஞ்சம் நஞ்சமா? எல்லாத்துலேயும் ஊழல் இல்லாத துறையே இல்லை. அதையெல்லாம் எடுத்து போட்டு விவாத மேடையில் விவாதிச்சா இந்த அரசனுடைய கவனத்துக்கு போனால், மக்களுடைய கவனத்துக்கு போனால் இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அதையாவது இனிமேல் செய்யுங்க. ஏன்னா ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் தர்மத்தின் அடிப்படையில் செயல்பட வேணும். நடுநிலையோடு செயல்படுங்க. வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவதூறு செய்தி வெளியிடுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். சார், ஆம்சாங் கொலை வழக்கில் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கல நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறதாகவும், உண்மையான குற்றவாளி தெரிஞ்ச நீங்களே சொல்லுங்க அப்படின்னு அமைச்சர் ரகுபதி அப்புறம் எதுக்கு கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்காரு? உண்மையான குற்றவாளி நான் கடிக்கப்பட்டிருந்தா அப்படின்னா திறமையற்ற அரசாங்கம் தானே அர்த்தம். எங்கிட்ட அந்த பொறுப்பு இருந்தால் நாங்கள் செய்வோமே. பொறுப்பு அவிட்டு தான் இருக்குது. மக்கள் அவருக்கு தானே ஆட்சி கொடுத்துருக்குறாங்க. அவர் தானே அதுக்கு உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டி. பொறுப்பாளர் அவர் தானே. அவர்கிட்ட தான் நான் கேட்க முடியும், வேறு யார்கிட்ட கேட்க முடியும்?
அதுகூட தெரியாத ஒரு சட்டத்துறை மந்திரியாக இருக்கார். என்ன செய்வது? ஆட்சி அவிய கையில் தான் இருக்குது, அதிகாரம் அவி கையில் தான் இருக்குது, காவல்துறை அவி கையில் தான் இருக்குது, சட்ட ஒழுங்கு பராமரிக்கக்கூடிய சூழ்நிலை அவர் கையில் தான் இருக்குது. அவரெல்லாம் அதை எப்படி செய்ய வேணும், எப்படி தடுக்க வேண்டும் என்பதெல்லாம் அவரெல்லாம் திட்டம் போட்டு செயல்படுத்த வேணும். அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தெளிவாக சொல்லிட்டேன். என்கவுண்டரில் அவர் ஏற்கனவே ஓடி போனதுனால சுட்டங்கிறாங்க. அவர் தானாக முன் வந்து சரணடைஞ்சிருக்கார். அவர் காது கேட்கலாம், மறுபடியும் சொல்கிறேன், தொலைக்காட்சி வாயிலாக நான் ஏற்கனவே வேலூர்லேயே சொல்லிட்டேன். தானாக அவரே வந்து சரணடைஞ்சிருக்கார், கை செய்யலை. அப்படி தானாக சரணடைந்த ஒருவர் எப்படி தப்பிப்பார்? ஒன்று. இரண்டாவது, ஒரு கொலை குற்றவாளியை அழைத்து செல்கின்ற பொழுது பின்கை விட்டு தான் விலங்கிட்டு தான் சொல்லுவாங்க. இதையெல்லாம் நடைமுறை. ஏன் இதெல்லாம் பின்பற்றல? ஏன் பின்பற்றல? ஏன் வேண்டுமென்றே திட்டமிட்டு என்ன பிரச்சனைன்னு நமக்கு தெரியாது. இதை கேட்டால் அவள் ஏன் இவ்வளோ கோபம் பொத்துக்கிட்டு வருது? இதையெல்லாம் முறையாக காவல்துறை செயல்படுத்தணுமா இல்லையா? இதையெல்லாம் அதிமுக ஆட்சி வந்த பிறகு தோண்டி எடுக்கப்படும். அப்போ சட்டமந்திரிக்கு தெரியும். மாவட்ட நிர்வாகிகளை சந்தித்து பேசியிருக்காங்க பாராளுமன்றத்தில். இப்போ அந்த ஒரு தோல்வி இருக்கு, அதுக்கப்புறம் பல்வேறு கருத்துக்கள் தொண்டர்களும் சொல்லியிருக்காங்க. புதிய வியூகங்கள், அதாவது இதுவரை 23 பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கழக பொறுப்பாளர்கள் அழைத்து அவர்களிடத்திலே கலந்து ஆய்வு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் அற்புதமான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்து வருகின்ற உள்ளாட்சி தேர்தல், அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே நாம் எந்தெந்த வழியிலே நாம் தேர்தல் பிரச்சாரத்தை, தேர்தல் யுத்திகளை கையாண்டால் வெற்றி பெற முடியும் என்று அரிய கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. அதையெல்லாம் தலைமை உன்னிப்பாக உள்வாங்கி அதற்கு ஏற்றவாறு அடுத்து வருகின்ற தேர்தலிலே செயல்படுத்தப்படும். அவர் ஒருங்கிணைப்பாளர் குழு ஆரம்பித்தாங்க. ஆனால் பொதுச் செயலாளர் விட்டுட்டு ஒருங்கிணைப்பு குழு போட்டிருக்கிறாங்க. பொதுச் செயலாளர் எனக்கு வந்தபோது எனக்கு செய்தி, எனக்கு கிடைத்த செய்தி, அவர் ஒரு இதுலேயே ஏதோ வாட்ஸ்அப்லேயே எதில் விட்டுருப்பாருன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி எதுவும் கேட்க மாட்டேங்கிறீங்களே? அப்படிலாம் கேட்க மாட்டேங்க, எங்களை தான் கேட்பீங்க. ஆமாம், அவர் பொதுச் செயலாளர் என்ன சொல்லியிருக்காரு? திமுகவுடைய பொதுச் செயலாளர் என்ன வலைதளங்களில் விட்டுருக்காரு? நிற்க முடியல சொல்லிக்கிறார். அவருக்கு இந்த குழுவுக்கு என்ன வித்தியாசம்? கால் நிற்கிறக்கும் குழுவுக்கு என்ன சம்பந்தம்? நின்றுக்கிட்டா குழு பரிசீலனை பண்ணுது, அமர்ந்துக்கிட்டதால குழு டிஸ்கஸ் பண்ணுது. அதெல்லாம் டொண்டி சாக்கு. அதில் அவர் என்ன எனக்கு கிடைத்த தகவல், நானும் உறுப்பினராகத்தான் இருக்கின்றேன். யார்? திரு அந்த திமுகவுடைய பொதுச் செயலாளர், நானும் திமுகவில் உறுப்பினராகத்தான் இருக்கின்றேன் என்று அவர் செய்தி வெளியிட்டிருப்பதாக எனக்கு கிடைத்த தகவல். இதெல்லாம் ஸ்டாலின் கேட்குற கேள்வி, இதெல்லாம் ஸ்டாலின் கேட்குற கேள்வி. திரு ஸ்டாலினிடம் இந்த கேள்வி கேளுங்க. அவர் தான் அமைச்சரவைகளை மாற்றி அமைக்கக்கூடிய அதிகாரம் இருக்குது. எங்களுக்கு என்ன தெரியும்? உங்களாட்டு இருக்கிற தொலைக்காட்சியின் மூலமாக, நாங்கள் ஊடகத்தின் மூலமாகத்தான் நாங்கள் செய்தி தெரிஞ்சுக்கிறேன், அல்லது பரவலான வருகின்ற செய்தியின் மூலமாக தெரிஞ்சுக்கிறேன். ஆக யாரை மாற்றுவது என்ற அதிகாரம் முதலமைச்சர் தான் இருக்குது. அது எப்படி வரவேற்க முடியும்? எத்தனை அமைச்சர் இருக்கிறாங்க? என்ன திரு கருணாநிதியுடைய பேரன், திரு ஸ்டாலினுடைய மகன், அதற்காக துணை முதலமைச்சர் கொடுக்கலாமா? எத்தனை பேர் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை உழைத்தவர்கள், எத்தனை பேர் அணு வாய்ந்த தலைவர்கள் இருக்கின்றார்கள், அமைச்சர் இருக்கின்றார்கள், அவருக்கெல்லாம் ஏன் கொடுக்கல?